இப்போ நான் இந்த ஃபீல்ட்ஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் பயாலஜி இதுக்கான நோட்ஸ் வந்து இங்கே கிளாஸ் ரூமில் அப்லோட் பண்ணியிருக்கேன். முதல்ல அந்த நோட்ஸை பிரிண்ட் அவுட் எடுத்து அதை கையில் வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். வீடியோ அப்லோட் பண்ணுறது ஃபுல்லாகவே செகண்ட் இன்டர்னலுக்கு வரக்கூடிய டாபிக் தான். In this class, we are going to discuss about the fields of science in biology. Let us first understand what is biology. So, biology is the study of various life forms which provides deep scientific knowledge of how all living and non-living beings interact with each other in an environment. பயாலஜி உயிரியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது ஒரு படிப்பு. எதை பற்றி? உயிரினங்கள், அந்த வெவ்வேறு வகையான உயிரினங்கள், அதை பற்றின ஒரு ஆழமான அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு படிப்பு. அது மட்டும்தானா அப்படின்னா அப்படி இல்லை. எல்லா உயிரினங்களும் உயிரற்ற பொருட்களோட எப்படி வந்துட்டு அது இன்டராக்ட் பண்ணுது, இன்டராக்ட்னா ஒன்று என்ன அளவில் தொடர்பில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் பயாலஜி. ஸோ த ஸ்பெஷலைசேஷன் இன் த ஃபீல்ட் ஆஃப் பயாலஜி will thus help us to understand the concepts related to the sustainability of life, food quality, causes of illness, environment and ecosystem, development of medicines, etc. Specialization in the field of biology. இந்த பயாலஜிங்கிற ஃபீல்டில் வந்துட்டு நாம் ஸ்பெஷலைசேஷன் ஆனது நிபுணத்துவம். அதில் நிபுணத்துவம், அதாவது அந்த பயாலஜியில் வந்து நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம இது எதுக்கு உதவும்? இட் ஹெல்ப் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட்ஸ் ரிலேட்டட் டு த சஸ்டைனபிலிட்டி ஆஃப் லைஃப். சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறது என்னன்னா நீடித்து இருக்கிறது. அதாவது இந்த உயிரினங்களோட நீடித்த வளர்ச்சி இருக்கு இல்லையா, ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட ஒரு 360 கோடி ஆண்டுகளாக உயிரினங்கள் முதல் உயிரினம் தோன்றி 360 கோடி வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த 360 கோடி வருஷங்களும் எப்படி இந்த உயிரினங்கள் எல்லாம் 360 கோடி வருஷத்துக்கு முன்னாடி தோன்றின உயிரினம் இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருக்கானா? இல்லை. பட் அந்த உயிரினங்கள் வந்து அதோட வழித்தோன்றல்கள் இருக்கு இல்லையா, இப்படி ஒவ்வொரு சந்ததியா ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் இன்னைக்கு வரைக்கும் அந்த உயிரினங்கள் வந்து அதோட சந்ததியை வந்து உருவாக்கிட்டே இருக்கு. ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கிடலாம் பயாலஜி படித்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால். தென் நமக்கு கிடைக்கக்கூடிய உணவோட தரம், தாவரங்களை பற்றி படித்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் உயிரியல் தான். உணவோட தரங்களை பற்றி, தரம், உணவு எப்படியான உணவு வந்து நம்மளோட வளர்ச்சிக்கு வந்து உதவுது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். தென் காசஸ் ஆஃப் இல்னஸ், நோய்களுக்கான காரணங்கள் என்ன, அதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிடலாம். என்விரான்மெண்ட், சுற்றுப்புறச்சூழல், இதையும் அறிந்து கொள்ள முடியும் பயாலஜி படிக்கிறதுனால. ஈகோசிஸ்டம், சூழலியல் மண்டலம். என்விரான்மெண்ட்ங்கிறது இட் கன்சிஸ்ட் ஆஃப் செவரல் ஈகோசிஸ்டம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், பாண்ட் இஸ் அன் ஈகோசிஸ்டம். உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய குளம், கம்மாய், அது ஒரு ஈகோசிஸ்டம். ரிவர்ஸ், ஆறுகள், அது ஒரு ஈகோசிஸ்டம். நம்ம ஒரு ஃபாரஸ்ட், அது ஒரு ஈகோசிஸ்டம் தான். டெசர்ட் ஒரு ஈகோசிஸ்டம். இப்போ நான் சொன்ன எல்லாத்துலேயுமே வந்துட்டு உயிரற்ற பொருட்கள் மட்டும் இருக்காது, அங்கே உயிருள்ள விலங்குகள், தாவரங்கள், இதெல்லாம் நிறைய இருக்கும். ஸோ இதை பற்றி படிக்கிறது. அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் மெடிசின். டெவலப்மெண்ட் ஆஃப் மெடிசின்ங்கிறது மருந்து வந்து உற்பத்தி செய்கிறது. இதையெல்லாம் சேர்ந்த உள்ளடக்கின படிப்பு பேர் தான் பயாலஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரைட். தெர் இஸ் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்ட்ஸ் இன் பயாலஜி. பயாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிறப்பு உட்பிரிவுகள் அதிகமாக இருக்குது. ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் அபவுட் 60, மோர் தேன் 60, 60க்கு மேற்பட்ட அந்த பயாலஜியில் சிறப்பு நிபுணத்துவம் வாய்ந்த துறைகள் வந்து இருக்குது. இதில் நிறைய இது மெனி ஹவ் பீன் அரவுண்ட் ஃபார் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ். நிறைய இந்த உட்பிரிவுகள் நம்ம சொல்லக்கூடிய அல்லது நிபுணத்துவம் உள்ள இந்த பயாலஜியில் இருக்கக்கூடிய துறைகள் வந்து பார்த்தீங்கன்னா 100 ஆண்டுகளுக்கு மேலேயே அந்த துறைகள்லாம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அண்ட் வைல் அதர்ஸ் ஆர் ஃபார் நியூ இயர். அதில் சில இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் தோன்றிய சில படிப்புகள் அல்லது உட்பிரிவுகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அண்ட் தே ஆர் ஆஃபன் டெவலப்பிங் வெரி ரேபிட்லி. பயாலஜிங்கிற இந்த துறை அல்லது இந்த பிரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
மிகவும் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு துறை. ரைட். இந்த பயாலஜில என்னதெல்லாம் இருக்கு? The main fields of biology include zoology, botany, microbiology, genetics, biochemistry, and ecology. But the list is not exhaustive. இதோட முடிஞ்சு போயிருதுல இந்த லிஸ்ட். இன்னும் கூடிக்கிட்டே தான், இன்னும் இது கூட சேர்ந்துக்கிட்டே தான் வரும். இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ பயாலஜி அப்படிங்கிற துறையில வந்து முக்கியமானவை எதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜுவாலஜி, அடுத்தது பாட்டனி, the study of plants, microbiology, study of microorganisms, genetics, that's the field of study of inheritance, then biochemistry, study of biological macromolecules, and ecology, the interaction of living organism with its environment, அதை பற்றி படிக்கிறது ecology. ஸோ இது மொத்தமும் சேர்த்து ஒரு பயாலஜி அப்படிங்கிற ஒரு துறையை பற்றின ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன். ரைட். இப்போ நம்ம ஒவ்வொரு உட்பிரிவாக போய் பார்ப்போம். ஜுவாலஜி. ஜுவாலஜினா என்ன அப்படின்னு சொன்னால் இட்ஸ் அ அனிமல் பயாலஜி. இட் இஸ் அனிமல் பயாலஜி அண்ட் இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஜுவாலஜி. இட் இஸ் த ஸ்டடி ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ், விலங்குகளை பற்றி படிக்கிற படிப்புக்கு பேர் ஜுவாலஜி. சரி, இதில் என்னென்ன பிரிவுகள், கிளைகள், பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இத்தாலஜி. இத்தாலஜி மீன்ஸ் அனிமல் பிஹேவியர், விலங்குகளோட பழக்க வழக்கங்கள், அதை பற்றி படிக்கிறது இத்தாலஜி. இது ஜுவாலஜிக்கு உள்ள வரக்கூடிய ஒரு படிப்பு. அடுத்து ஹெர்பட்டாலஜி. ஹெர்பட்டாலஜி மீன்ஸ் ஸ்டடி ஆஃப் ரெப்டைல்ஸ். ரெப்டைல்ஸ்னா ஊர்வன, ஸ்னேக்ஸ், லிசர்ட், crocodiles, இதை பற்றி படிக்கிறது தான் ஹெர்பட்டாலஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் ஹெர்பட்டாலஜியில் வந்துட்டு ஸ்னேக்ஸை பற்றி படிச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ஒஃபியாலஜி அப்படின்னு சொல்லி அது ஒரு தனி பிரிவு. ரைட். அடுத்து ஸ்டடி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இஸ் கால்டு இக்தியாலஜி. இக்தி அப்படின்னாலே இட் மீன்ஸ் ஃபிஷ்னு அர்த்தம். தென் மெமாலஜி, ஸ்டடி ஆஃப் மேமல்ஸ், பாலூட்டிகளை பற்றி படிக்கிற அந்த தனி பிரிவுக்கு பேர் மெமாலஜி. ஆர்னித்தாலஜி, ஸ்டடி ஆஃப் பேர்ட்ஸ் அப்படிமோ. அடுத்து என்டமாலஜி, a very very important field in zoology is entomology, study of insects. இன்செக்டை பற்றி தனியாக படிச்சுட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இதெல்லாம் ஜுவாலஜி கீழே வரக்கூடிய உட்பிரிவுகள். ஓகே. Zoology or animal biology is interested in all facets of animal life. ஜுவாலஜிங்கிறது ஒரு நமக்கு ஒரு ஆர்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு படிப்பு. இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ஆல் ஃபேசட்ஸ் ஆஃப் அனிமல் லைஃப் சச் எஸ் டெவலப்மெண்ட் ஃப்ரம் எம்ப்ரியோ டு மெச்சூர் அடல்ட். இந்த ஜுவாலஜியில் தான் நம்ம எதுலேருந்து எதை பற்றி படிப்போம் அப்படின்னா ஒரு உயிரினத்தோட கருவிலிருந்து அதோட அடல்ட் ஸ்டேஜ், அதாவது முதிர் பருவம் வரைக்கும் படிக்கக்கூடியது வந்து இந்த ஜுவாலஜியில் தான். அடுத்து அந்த விலங்குகளோட பிஹேவியர், அதோட பழக்க வழக்கங்கள், அதை பற்றி படிக்கிறது. வித் அதர் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ஃபைண்டிங் ஃபுட், இந்த பழக்க வழக்கங்கள் மற்ற விலங்குகளோட ஒரு விலங்கு வந்து எப்படி ஒரு அனிமல் வந்துட்டு பிஹேவ் பண்ணுது, அதோட தன்னோட கூட்டத்துக்குள்ள எப்படி பிஹேவ் பண்ணுது, அடுத்த விலங்கு, அதாவது சரி வேற ஒரு ஸ்பீசிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்பீசிஸ் கூட இது எப்படி பிஹேவ் பண்ணும். இதெல்லாம் ஈகாலஜியில் வந்துட்டு இன்ட்ராஸ்பெசிபிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். முதல்ல இன்ட்ராஸ்பெசிபிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி சொன்னால் தன்னோட ஸ்பீசிஸுக்குள்ளே உள்ள மற்ற விலங்குகளோட அனிமல்ஸ் வந்து எப்படி ஒரு தொடர்பு வச்சிருக்குது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது. இன்ட்ராஸ்பெசிபிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வித் தெர் இஸ் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஒன் ஸ்பீசிஸ் வித் அதர் ஸ்பீசிஸ். ஒரு ஸ்பீசிஸ் வந்து இன்னொரு ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்பீசிஸ் கூட அதோட தொடர்பு அது எதுக்காக தொடர்பு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ட்ராஸ்பெசிபிக் ரிலேஷன்ஷிப் பெரும்பாலும் வந்துட்டு ஏதாவது ஒரு என்ன சொல்றது, ஃபுட்டுக்கு வந்துட்டு ரெண்டு ஸ்பீசிஸுக்கும் ஒரே ஃபுட்டாக இருக்கும், ஒரே மாதிரியான ஃபுட்டு வந்து இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் ஒன்று வந்து இன்னொன்று சார்ந்திருக்கிற மாதிரி இருக்கும். ரைட்டு. அடுத்து ஜுவாலஜி எதை பற்றி, அதில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் ஸ்டடீஸ் த எவல்யூஷன் ஆஃப் ஈச் ஸ்பீசிஸ். ஒவ்வொரு ஸ்பீசிஸும் வந்துட்டு எப்படி எவல்யூஷனுங்கிறது பரிணாமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ த அனிமல்ஸ் விச் வி ஆர் சீயிங் நவ் they were not like what we are seeing today when they originated. இன்னைக்கு நாம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாமே
இன்னைக்கு எப்படி இருக்குதோ அதே மாதிரி அது தோன்றும் போது இருந்ததில்லை. அப்ப அது வேற மாதிரி இருந்தது. அதுல சில அந்த உயிரினத்தோட வடிவத்துல வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் அடைந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு உருவத்துக்கு, அது நீங்க பார்க்கக்கூடிய எந்த விலங்காக இருந்தாலும் சரி, தாவரங்களா இருந்தாலும் சரி, ஒரு 10,000 20,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய அதே பாடி ஸ்ட்ரக்சர் வந்துட்டு அன்னைக்கு கிடையாது. இதுல என்ன ஆதாரம் இருக்குது, எவிடன்ஸ் இருக்குது? we have so many evidences of fossils. படிமங்கள்னு சொல்லி ஸ்கூல்ல படிச்சிருக்கலாம். நீங்க தேர்ட் இயர் வரும்போது இந்த எவல்யூஷன் பத்தி டீட்டெயில்டா படிப்பீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பீசிஸும் வந்துட்டு எப்படி இவால்வ் ஆனது, பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு பரிணாம வளர்ச்சி, அதாவது எவல்யூஷன் அப்படின்னு என்னன்னா டிசென்ட் வித் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி சிம்பிளா சொல்லுவோம். இட் இஸ் டிசென்ட், டிஇஎஸ்சிஇஎன்டி, டிசென்ட் வித் மாடிஃபிகேஷன். டிசென்ட் வித் டிசென்ட்னா வழித்தோன்றல். தன்னோட ஒவ்வொரு உயிரினமும் அதோட வழித்தோன்றல்ல சில மாறுபாட்டோட பிறகுது. அதான் இந்த மாறுபாடுகள் வந்து காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபரன்ஸ் வந்து இருக்கும். ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள உயிரினமும் அதோட வழித்தோன்றல் இப்போ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த டிஃபரன்ஸ் வந்து நிறைய இருக்கும். இதைத்தான் நம்ம வந்து எவல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது ஒவ்வொரு ஸ்பீசிஸ்லயும் இந்த எவல்யூஷன்ங்கிறது ஒன்று நடந்திருக்குது. ரைட்டு. இது போக வந்து பார்த்தீங்கன்னா த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அனிமல் ஸ்பீசிஸ் அரவுண்ட் ஆன் தி எர்த். இந்த உயிரினங்கள் வந்து எப்படி பரவி இருக்குது பூமி மேல, இதை பத்தி படிக்கிறது ஜுவாலஜில தான். அண்ட் தேர் அபண்டன்ஸ் ஆர் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் அனிமல்ஸ். விலங்குகளோட தோற்றம்ங்கிறது அதோட உருவ அமைப்பு, அதோட அந்த உருவத்துல அதோட பாடியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளோட வேலை என்ன, இதை பத்தி படிக்கிறது தான் ஜுவாலஜி அப்படின்னு சொல்லி சொல்றோம்.